வணக்கம். அந்தோணி ஈனாலப்பறைகள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து எங்களுக்கு கறி எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த கறி தான் வந்து சூப்பராக சமைக்க போகிறோம். அது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தோம். அது பழைய வீடுலாம் சொல்ல முடியாது, தான் நம்ம வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. அந்த வீட்டுக்கு போயிருந்தோமா, அங்கே மண் சட்டி முன்னே வீடியோக்கெலாம் யூஸ் பண்ண மண் சட்டி தான் இருந்துச்சு. அதில் ஒரு சட்டியை தூக்கிட்டு வந்தாச்சு. அதில் தான் இன்றைக்கி வந்து கறி குழம்பு வைக்கிட்டோம். காலையிலேயே சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு எங்கள் மாமாக்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஆளுக்கு வெளியே போயிட்டாங்க. இப்போ உங்கள் 2 பேரும் சண்டே அப்புறமாட்டி வாங்கிக்காமா. எங்கள் மாமாலாம் வெளியே போயிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. அவங்க ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து அதனால் வீட்லேயே நம்மளுக்கு கறி எடுத்து கொடுத்துட்டாங்க. வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க பக்கியலாம் அப்படின்னு. அதான் இன்றைக்கி கறி குழம்பு சாப்பிடுவோம். இந்த மரிதாஸ் தான் குழம்பு வைக்கப்பா. குழம்பு வச்சா சாப்பிடுவீங்களா? நீ வச்சா நல்லாயிருக்கும்டா. ஓகே. ஒரு சில பேரோட கைப்பக்குவம் என்ன வச்சா நல்லாயிருக்கும். நீ எத்தனை நாள் சமைச்சு தந்துருக்கு. கனவா சமைச்சு நண்டு வரட்டியிருக்கான், கனவா பொரிச்சிருக்கான், இறால் பொரிக்கு போய் எல்லா வேலையும் பார்க்க தர செய்வேன். வைத்தியம் அது உங்கள் வேலையை என்ன தெரியுது. ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வெட்டிக்குவோம். அதுக்கப்புறமா கறியை வெட்டிக்கும். எனக்கு நடுவர்களே நீங்களே பாருங்கள், அவங்க அடுப்பு எங்கே இருக்குது, ஏன் அடுப்புக்குள்ளே வர்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்காக மட்டும் வருது? பட்டுமா மண் சட்டி வச்சாச்சு. குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். தேவையானக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்க்கா கத்திரி எந்தாங்கக்கா இவ்வளோ யாராவது ஊற்றுவாங்களா? மண் சட்டின்னு ஊற்றிடு. அப்படி எண்ணெய் சூடாயிட்டு பட்டை வகை, அடுத்து வெங்காயம். எனக்கு வெங்காயம் வச்சுக்க. சட்டி சூடாக இருக்குன்னு சட்டி அதெல்லாம் சூடாயிட்டு வெங்காயம் சத்தம் கட்டுச்சுல எடுக்காதுமா. நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டுக்கணும். போட்டுட்டு கிண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டி எம்மே தக்காளி தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகா பொடி அதிலே போட்டோமா. இது வந்து கரம் மசாலா, கறி மசாலா பொடி, மல்லித்தூள், சீரகத்தூள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம்.
இப்போ கறியை போட்டுக்கலாம். தேவையான கறி இன்னும் கொஞ்சம் போடு கறி. உப்பு எடுத்துட்டா கிளாஸியா போதும். கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு சேர்த்தே போட்டுருங்க. மரிதாசம் ஒரு விரவு எடுத்துட்டு வரேன். ஒரு இது இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருவோம். இப்போ வந்து குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்புடைய திருப்பி சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது ஸ்பெஷலாக எங்கள் மரிதாஸுக்காக தான் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மரிதாஸை காட்டுச்சு கிளாஸியா, மரிதாஸுக்காக தான், என் கொழுந்தனுக்காக தான் பார்த்து குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல வாசிக்கிறோம். நல்லா இருக்கு. பிடிக்கலையா? இந்த தயிர் புளி குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகும். கரண்ட் வேறு போயிட்டு எங்கள் ஊரில் ஏதோ வந்த வரைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். தயிர் வெங்காயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்றோம். தூக்கி போடாதம்மா. குழம்பு மட்டும் பட்டு போடாம என்ன தேவை தட்டில் ஓட்டிட்டு இருக்க? அது உனக்கு என்ன இருக்கா? இதெல்லாம் என்னதுமா? சிக்கன் தானமா? தயிர் ஊத்தாமா? சாப்பிடுங்க. சைனா மாரி எப்படிமா இருக்கு? சூடா இருக்கா? சோத்து அழிச்சு தயிர் வெங்காயத்தோட வச்சு சாப்பிடுங்க. எங்க ஒரு பூனை பாரு. உன் தட்டில் கறி இருக்கு. சூப்பரா இருக்கா? கொடுங்க. சாப்பிடுங்க. இந்த தயிர் வெங்காயத்தோட சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? தின்றா ஊருக்கா எப்படிமா இருக்கு? அங்கே சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இதுதாம்மா. அவசர குழம்பு கண்டு போயிட்டு தேங்காய் அரைச்சி அரைக்காம ஊற்றி சாப்பிட்றோம். ஆனால் சூப்பராக இருக்கு. நறுக்கு தின்றேன். கண்ணு வந்துட்டு எப்படி வெங்காயத்தையே பச்சை என்னங்கம்மா விழுந்துருவீங்க போலம்மா. நல்லா சூப்பரான குழம்பு. பாருங்க, அது என்னமோ தெரியல, மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டா மட்டும் டேஸ்ட்டு சும்மா எவிருது. குழம்புக்கு நிறைய ஊற்றணுமாம்மா? கறி சாப்பிட மாட்டேங்கலாமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுவோமா? குழம்பு இன்னும் மட்டும் ஊற்றி குழம்பு சட்டி வேணா கமத்துவோமா? வேணாமா? எனக்கு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு உண்மையாகவே நம்ம மண் சட்டியில் வச்சனால குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது.
நம்ம நார்மலாக பாத்திரத்தை வச்சு சாப்பிட்றதுக்கும் மண் சட்டியில் அதுவும் அடுப்பில் சமைச்சோமா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு. ஒரு நாள் எப்படி நாட்டுக்கோழி வச்சுருந்தேன். சரி அது நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் மேய்ச்சிச்சு அந்த கோழி தான் நாட்டுக்கோழி. இப்போ நம்ம சாப்பிட்றோமே இவன் தான் பிராய்லர் கோழி. பிராய்லர் வெள்ளை கோழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து எப்படி சொல்லுங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் சொல்லுங்க எல்லாரும்.